நிமித்தமாய், சாபத்தின் நிமித்தமாய், முன்னோர்கள் செய்த சாபம், பாவம் இவைகள் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை விடுதலை இல்லாதபடிக்கு வாழ அது வழி செய்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விடுதலை. எப்படி நாம் விடுதலை அடைய போகிறோம்? விடுதலை அடைந்ததுக்கு பிறகு எப்படி வாழ வேண்டும்? எதனால் நம் வாழ்க்கையில் பாவ சாபங்கள் தொடர்கிறது என்பதை அறிந்து கொண்டோமேயானால் எளிதாக நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 1:13 அவர் நம்மை இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுவித்து நமது குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த இருள் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் பிசாசின் பிடியில் வாழ்ந்து